இதோட நேம் வந்து 25 ஸ்கொயர் போஸ்ட்னு சொல்லுவோம். இது வால் ஃபிக்ஸிங்காக நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது. இதில் வந்து நம்ம ஷெல்ஃபும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹேங்கிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 feet கான்செப்ட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், 3 feet யூஸ் பண்ணிக்கலாம், 4 feet யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ஹுட்டன் ஷெல்ஃப் போட்டுக்கலாம், கிராஸ் பார் போட்டுக்கலாம், கிளாஸ் ஷெல்ஃப் வேணாலும் போட்டுக்கலாம். இல்லை டாப்பில் வந்து நம்ம ஹேங்கிங்கும் பண்ணிக்கலாம். இல்லை கண்டினியூஸாக வந்து நம்ம ஷெல்ஃப் வச்சுக்கனாலும் ஷெல்ஃப் வச்சுக்கலாம். இதோட நேம் வந்து பிராக்கெட்டு. இது எதுக்காகனா நம்ம வந்து ஷெல்ஃப் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. இதில் வந்து நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை புஷ் வச்சு போடுறதுனாலும் போட்டுக்கலாம். மேக்ஸிமம் வந்து நம்ம ஸ்க்ரூ பண்ணி போடுறது பெட்டர். இது வந்து எம்எஸ் பவுடர் கோட்டட். நம்மக்கிட்ட ஸ்டாண்டர்டாக வந்து பிளாக் அண்ட் ஒயிட் யூஸ் பண்ணுவோம். இதில் நம்ம எஸ்எஸும் நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து சைட் ஹேங்கிங், இது ஃப்ரண்ட் ஹேங்கிங். இது வந்து கிரிக்கெட் பேட் ஹோல்டருக்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து 2 feet ரேக்கு, இது 3 feet, இது 4 feet. எல்லாமே நம்ம வந்து MDF தான் யூஸ் பண்ணுறோம். ரேக் ஷெல்ஃப்லாம் ப்ளைவுட்னாலும் ப்ளைவுட்டும் நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் இது லாங் கிராஸ் பார் சொல்லுவோம். இது வந்து சைடு ஹேங்கிங்க்கு மட்டும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கிறது. இன்னும் இது ஷார்ட் கிராஸ் பார் சொல்லுவோம். இது வந்து ஃப்ரண்ட் ஹேங்கிங்காக யூஸ் பண்ணுறது. MS வித் SS சொல்கிறது. ஏன்னா வந்து MS சேனல், SS வந்து ஹேங்கிங்காக இந்த கிராஸ் பாரில் யூஸ் பண்ணுறது. இது வந்து ஸ்ட்ரெயிட்டாமல் போட்டால் ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது. இது வந்து ஸ்டெப்பாமல் இங்கே மேலே ஹேங் பண்ணிவிட்டு அப்புறமா கீழே ஹேங் பண்ணுற மாதிரி வரும். இது வந்து ஹூக்ஸ். இந்த சின்ன சின்ன மெட்டீரியல்ஸ்லாம் ஹேங் பண்ணுறதுக்காக இந்த ஹூக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம்.